இந்தியாவின் அண்டை நாடான மியான்மரில் நேற்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவாகியுள்ளது. இதனால் நாட்டின் பல்வேறு நகரங்களில் கட்டிடங்கள் இடிந்தன. நிலநடுக்கத்தின் தாக்கம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள ஒரு உயரமான கட்டிடம் இடிந்து விழுந்தது. மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கங்களில் 700க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் மற்றும் தாய்லாந்தில் 10 பேர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது இந்திய நேரப்படி காலை 11:55 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கம் தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதே சமயத்தில் பொதுமக்கள் அதிர்ச்சியில் அனைவரும் வெளியேறி வீதியில் தஞ்சமடைந்துள்ளனர். இதன் பிறகு சிறிது நேரத்தில் மீண்டும் மற்றொரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.4 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட இடிபாடுகளில் முதற்கட்டமாக சுமார் 100 பேர் பலியாகி உள்ளதாக தகவல் வெளியாகியது. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் 2வது நாளாக மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இன்று காலை நிலவரப்படி மியான்மரில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் மேலும் 2000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளிவந்த வண்ணம் உள்ளது. ஆப்கானிஸ்தானிலும் இன்று அதிகாலை மிதமான நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.7 பதிவாகியுள்ளது. இதனால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். இதுவரை உலக அளவில் பதிவான 5 வலிமையான மற்றும் மிக மோசமான நிலநடுக்கங்களை தற்போது பார்க்கலாம். டிசம்பர் 26, 2004 அன்று சுமத்ரா தீவின் அருகே ஏற்பட்ட 9.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட அழிப்பேரலை இந்திய பெருங்கடலை தாக்கியதில் 2,30,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பல நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. 2005ஆம் ஆண்டு காஷ்மீர் நிலநடுக்கம் 7.6 ரிக்டர் அளவில் பதிவான இந்த நிலநடுக்கம் காஷ்மீரை பேரழிவிற்கு உள்ளாக்கியது. சுமார் 87,000 பேர் உயிரிழந்தனர் மற்றும் மில்லியன் கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்தனர். 2010ஆம் ஆண்டு ஹைதியின் போர்ட்டோ பிரான்ஸ் அருகே 7.0 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் சுமார் 1,60,000 பேர் உயிரிழந்தனர். 2023ஆம் ஆண்டு ஏற்பட்ட சக்தி வாய்ந்த துருக்கி சிரியா நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.8 பதிவாகி இரு நாடுகளிலும் 50,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அக்டோபர் 7, 2023 அன்று மேற்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள ஹெரத் நகரில் 6.3 ரிக்டர் அளவிலான வலுவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது குறைந்தது 2,000 பேரின் உயிரை பறித்தது. இதில் மிகவும் சக்தி வாய்ந்த 5 நிலநடுக்கங்களை பார்க்கலாம். 1960ஆம் ஆண்டு வால்டியாவில் ரிக்டர் அளவு 9.5 இதுவரை பதிவான மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாகும். இது தெற்கு சிலியை தாக்கியது. இதனால் பெரிய சுனாமிகள் ஏற்பட்டு சுமார் 5,700 பேர் உயிரிழந்தனர். 1964ஆம் ஆண்டு அலாஸ்கா நிலநடுக்கம் கிரேட் அலாஸ்கா பூகம்பம் மற்றும் புனிதவெள்ளி பூகம்பம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த புனிதவெள்ளி மார்ச் 27, 1964 அன்று மாலை 5:36 மணிக்கு AKSTயில் நிகழ்ந்தது. தென்மத்திய அலாஸ்கா முழுவதும் தரைப்பிளவுகள், இடிந்து விழுந்த கட்டமைப்புகள் மற்றும் ஸ்னோவால் ஒரு மரணம் ஏற்பட்டது. 2004ஆம் ஆண்டு இந்திய பெருங்கடல் நிலநடுக்கம் இந்தோனேஷியாவில் 9.1 முதல் 9.3 ரிக்டர் அளவிலான கடலுக்கடியில் ஏற்பட்ட இந்த மெகாத்ரைஸ்ட் நிலநடுக்கம் பேரழிவை ஏற்படுத்தி சுனாமியை தூண்டியது. 14 நாடுகளில் 2,30,000க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த உயிரிழப்பே அதிகபட்சமாக இருந்ததாக கருதப்படுகின்றது. 2011ஆம் ஆண்டு ஜப்பான் செண்டாய் நிலநடுக்கம் ரிக்டர் அளவு 9.1 பதிவாகியது. நிலநடுக்கம் மற்றும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட சுனாமி கிட்டத்தட்ட 20,000 இறப்புகளை ஏற்படுத்தியதோடு புகுஷிமா அணு உலை பேரழிவையும் தூண்டியது. 1952 நவம்பர் 4 அன்று
கம்சச்சா தீபகற்பத்தில் 9.0 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டது. இது ஒரு பெரிய சுனாமியை உருவாக்கியது. இருப்பினும் தொலைதூர இடம் காரணமாக உயிரிழப்புகள் குறைவாகவே இருந்தன. பொதுவாக மிகவும் ஆபத்தான நிலநடுக்கங்கள் உயிரிழப்பு மற்றும் அழிவின் அளவை கொண்டு அளவிடப்படுகின்றன. அதே சமயத்தில் வலுவானவை நிலநடுக்க அளவை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் தீர்மானிக்கப்படுகின்றன. அது மட்டுமன்றி இப்படிப்பட்ட உலகை புரட்டி போடும் அளவுக்கான நிலநடுக்கம் தமிழ்நாட்டை தாக்க வாய்ப்புள்ளதா என்று கேட்டால் இல்லை என்பதே வல்லுநர்களின் கருத்தாக தற்போது வரை உள்ளது. ஏனென்றால் தமிழ்நாடு அமைந்துள்ள பகுதி புவியியல் அடிப்படையில் தக்கான பீடபூமி என்பதனால்தான் என்கின்றனர்.